அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தன்னுடைய மறுமுறை தேர்தல் பிரச்சாரத்தை தொடரப்போவதில்லை அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாருன்னா அவருக்கு பதிலா துணை ஜனாதிபதியான கமலா ஹாரிஸ் ஒரு சிறந்த மாற்று வேட்பாளராக இருப்பார் அப்படின்னு வெள்ளை மாளிகை மற்றும் ஜனநாயக தேசிய குழுவோட மூத்த தரப்புகள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த வாரம் குடியரசுக் கட்சியின் போட்டியாளரான டொனால்டு டிரம்பிற்கு எதிரான விவாதத்தின் போது பைடன் திணறியதும் சில சமயங்கள்ல பொருத்தமற்ற பதில்களை கூறியதும் ஜனநாயக கட்சிக்குள் ஒரு பீதியை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். தான் அப்படி நடந்து கொண்டதற்கான காரணம் தூக்கமின்மைதான் அப்படின்னு பைடன் சொல்லியிருக்காரு. தன் வயது மூப்பின் காரணமாக தேர்தல் போட்டியிலிருந்து விலகணும் அப்படின்ற வலியுறுத்தல்களும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பாக களத்தில் உள்ள தற்போதைய அதிபரான ஜோ பைடனை விடவும் துணை அதிபரான இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ்க்கு நிறைய ஆதரவு இருக்கிறது அப்படின்னு பிரபல தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புல தெரிய வந்திருக்கு. அந்த கருத்து கணிப்புல பைடனா ட்ரம்பா அப்படின்ற கேள்விக்கு 49% பேர் ட்ரம்பிற்கும் 43% பேர் பைடனுக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 6% வித்தியாசத்துல ட்ரம்ப் முன்னிலை வகிச்சிருக்காரு. அதே மாதிரி ட்ரம்பா கமலா ஹாரிஸா அப்படின்ற கேள்விக்கு 47% பேர் ட்ரம்பிற்கும் 45% பேர் கமலா ஹாரிஸ்க்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ட்ரம்பை விட வெறும் 2% வித்தியாசத்துல தான் கமலா ஹாரிஸ் இருக்காங்க. கடந்த வாரம் நடந்த விவாதத்துக்கு அப்புறம் குடியரசுக் கட்சியின் டொனால்டு ட்ரம்ப் முன்னிலை வகித்தாலும் கமலா ஹாரிஸ் போட்டியிட்டாங்கன்னா கமலா ஹாரிஸ் தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. ட்ரம்பை விட மிச்சல் ஒபாமா 11 புள்ளிகள் முன்னிலையில் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அதிபர் தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை அப்படின்னு கூறப்படுகிறது. பைடனுக்கு உள்ளதை விட கமலா ஹாரிஸ்க்கு பெண் வாக்காளர்களின் ஆதரவு கணிசமாக உள்ளது. அதனால அதிபர் தேர்தலில் ட்ரம்புக்கு எதிராக கமலா ஹாரிஸை நிறுத்தினா வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில ஐக்கிய அமெரிக்கா இந்த நாள் வரை ஒரு பெண் ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கவில்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.